அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகே தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபகே பிரமுட்சயதே அஞ்சனாகர்வ சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்ன அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி. இந்த பதிவில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ஒரு குரு பயிற்சியில் அடுத்தா வரக்கூடிய ராசி. இந்த ராசி பலனை பற்றி நான் பேசணுங்கிறது எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது. இருந்தாலும் அன்பர்கள் நிறைய பேர் சார் இதில் போடுங்க கொஞ்சம், ஏன் அதில் விட்டுட்டு போடுறதே இல்லை ராசி பலன்களை பற்றி பேசுகிறது. எனக்கு அதில் எனக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஈடுபாடு கிடையாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கர்மபாவங்கள் எந்த கிரகங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோ அதை வச்சு தான் அது ஜாதகம் இயங்குமே தவிர வெறும் ராசி பலன்களால் பயிற்சியினால் ஒரு ஜாதகம் மாறுமா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாது. ஏன்னா அது குரு மட்டுமே ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது இல்லையா? ராகு மட்டுமே நிர்ணயம் பண்ணுறது கிடையாது, சனி மட்டுமே நிர்ணயம் கிடையாது. இதர பிற கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது, அதை பொறுத்து தான் எல்லாமே இயங்குங்கிறது நிறைய பேருக்கு புரியறதில்லை. ஸோ அதனால் ஒரு பயிற்சி ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பெருசாக அலட்டிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது நமக்கு எப்படி இருக்குது, நல்லபடியாக நடந்தால் ஓகே, நல்லபடியாக நடக்கலையா இறைவனுக்கு நம்மளுடைய வழிபாடு ஜாஸ்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர அதுக்கெலாம் நல்லபடியாக நடந்தால் ஓவராக ஆடுறது, நல்லபடியாக நடக்கலாம் ஓவராக வெக்ஸ் ஆகுறது, இதெல்லாம் தயவுசெய்து தூக்கி போடுங்க. மனதில் எப்பயுமே அமைதியாக உங்களுடைய வேலை என்னவோ அதை சிரத்தையாக செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நோக்கி கடவுளை நம்பி உங்களோட உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் கிரகபலம் காலகட்டம் யோகாதிபதி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களை தூக்கி விடுவார். அதனால் ஒருத்தருக்கு முன்னாடி நடக்கும், ஒருத்தருக்கு மத்தியமத்தில் நடக்கும், ஒருத்தருக்கு கடைசியாக நடக்கும். இவ்வளோதான் வித்தியாசமே தவிர எனக்கு நடக்கலையேங்கிறத புலம்ப வேண்டாம். அதில் மிக முக்கியமான ஒரு ராசியாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசியை பற்றி பேச போகிறோம். ஸோ அதனால் தனுசு ராசிக்கு குருவினுடைய அமைப்பு எப்படி, தனுசு ராசியில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது எல்லாமே இதில் பற்றி பேசலாம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியை பற்றி நான் பார்த்த வரைக்கும் ஜாதகங்கள்லேயும் சரி, கடந்த கிட்டத்தட்ட ஒரு தெரிஞ்சு ஒரு 5-6 வருடங்களாக 7 வருடங்களாக பார்த்திங்கன்னா 7 சனியில் ரொம்ப மாட்டி சிக்கி சீரழிஞ்சு நிறைய பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து நிறைய அவமானப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஒன்று இருக்கா அப்படிங்கிறத அளவுக்கு போய் நிறைய மரணத்தை வரைக்கும் தழுவி வந்த இந்த நிறைய பேர் அந்த இடத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்காங்க. பார்த்த ஜாதகங்கள்லாம் நிறையா உண்டு. ஸோ அந்த வகையில் அந்த கட்டத்துக்கும் போயிட்டு வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்க போகுது, தனுசு ராசிக்கு குரு பயிற்சி என்ன சொல்ல போகுது. பொதுவாக தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு இந்த மூலம் பூரம் உத்திராடம் இதில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரமே பார்த்திங்கன்னா கர்ம நட்சத்திரம்னு சொல்லலாம். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அமைப்பு உண்டு, ஒரு ராசிக்கும் ஒரு ராசி அதிபதிக்கும் ஒரு கர்மத்தை இயக்கக்கூடிய சக்தி உண்டு. எப்பயுமே ஒரு ராசிக்கு உண்டான அதிபதி, ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி, இது ரெண்டும் இதனுடைய காரகத்துவமும் என்ன, இதனுடைய கேரக்டரும் சேர்ந்து அது எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அதை நோக்கித்தான் அதனுடைய ஆதிபத்தியம் செலுத்தும். ஸோ அப்படி வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சியில் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறார், விடிவு கிடைக்க போகுதா, இப்படி நிறையா விஷயங்களை பார்க்குறதுக்கும் போது குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா மேஷம், கன்னி, விருச்சிகம், தனுசு போன்ற ராசிகளுக்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மேஷராசியில் அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபத்துக்கு வந்தாச்சு. இப்போது தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் இதுக்கு மேலே நடக்கும். நான் ஏற்கனவே பழைய பதிவுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, எல்லாம் கரெக்டாக பேசுவாங்க, எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஆனால் கடைசியில் ரிசல்ட் நம்ம இவங்களுக்கு வராது. ரெண்டாவது எல்லாம் செய்யக்கூடிய வேலையுமே பார்த்திங்கன்னா இவங்க நான் அதை செய்கிறேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவோம், அப்படியே ஓடுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கரெக்டாக எல்லாம் நாளைக்கு நடந்து முடிந்த மாதிரியே பேசுவாங்க. எல்லாமே நடக்கும், கடைசியில் ரிசல்ட்டுங்கிறது எங்கே வருது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது, இவங்களுக்கு அந்த பலனே கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு யோசிச்சு தனித்தானே குழப்பி கொண்டு எல்லாமே எனக்கு தடை, எல்லாமே எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே புலம்ப வச்சு அவங்களுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கையை வெறுக்க வைத்து குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, போட்ட பணம் வராமல் இருக்கிறது, இப்படி பல வகையில் பிரச்சனை எல்லாம் சனி தசையில் சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு சனி தசையிலேருந்து வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுத்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ குருவில் உள்ள வந்திருக்கு இந்த தனுசு ராசி. ஸோ அப்போது இந்த தனுசு ராசி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது ராசி அடிப்படையில் பார்க்கும்பொழுது 2, 10, 12ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது 2ஆம் வீடு பார்க்கும்போது என்ன அப்படின்னா தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துலையும், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்துலையும், 12ஆம் வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ச வரிய ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும்பொழுது இந்த குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு முதல்ல செலவு என்ன ஆகும் அப்படின்னா சுப செலவாக பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனுசு ராசி வீட்ல தனுசு, கன்னிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுகம் நடக்கக்கூடிய அமைப்பு உள்ள வந்துருச்சு. அதனால பொண்ணா இருந்தாலும், பையனா இருந்தாலும் டக்குனு கல்யாணம் பண்ணி, வீட்ல பசங்க இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி டக்குன்னு அனுப்பிச்சுடுங்க. வரக்கூடிய விரயம் சுப விரயமா நீங்க மாத்திருங்க. 1. எவ்வளோ பணம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில இந்த விரயம் சம்மந்தம் ஏன்னா 12ல பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில விரயத்த குடுக்குறதுனால தான் சொல்றேன். அந்த விரயத்த வந்து சுப விரயமா மாத்திருங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோவில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த விரயம் சம்மந்தப்பட்ட அதாவது கேது சம்மந்தப்பட்ட பொருள குடுங்க. அதாவது இந்த கொள்ளு தானம் பண்றது, அன்னதானம் போடுறது, கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது. இந்த மாரி செலவுகளை செலவுகளை சுப விரயமா மாத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1 வருடமாக இருந்த அளவுக்கு சிறப்பாக இல்லனாலும் கூட, அ பணம் சேமிக்கக்கூடிய முயற்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிரத்தையா ஆரம்பிச்சு கரெக்ட்டா பண்ணுங்க. நான் ஏற்கனவே தனுச பத்தி நெறையா சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இவங்க மாத்திக்கணும். அந்த தற்பெருமை உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா குரு உள்ள இருக்கு. நான் எனக்கு அத தெரியும், நான் அவர தெரியும், நான் இவர தெரியும், நான் அப்படி பண்ணிவிடுவேன், நான் இப்படி பண்ணிவிடுவேன், எனக்கு அத செய்வேன், நான் இத செய்வேன். இந்த பந்தா பில்டப்லாம் தனுசு ராசி கூடி இன்னமும் குடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில உருப்பட மாட்டீங்க. தெளிவா சொல்லிர்றேன். ஏன்னா குருவை பொறுத்தவரைக்கும் தற்பெருமை இருக்காது. பந்தா இருக்காது. நான் அப்படி, நான் இப்படின்னு சொல்லிட்டு திரியக்கூடிய கிரகம் குரு அல்ல. ஸோ நீங்க அந்த காரகத்துவத்தில போயிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எல்லாமே கானல் நீரா போயிரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அடக்க ஒடுக்கமா உங்களால என்ன முடியுமோ அத மட்டும் பேசுங்க. என்ன செய்ய முடியுமோ அத மட்டும் செய்யுங்க. தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா நல்லாருக்கும் இந்த பயிற்சி. அதே மாரி அந்த மாரி இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கான பாதைய அமைத்து குடுப்பார். அதாவது அ நெறைய வேலைவாய்ப்பு இழந்து, நெறைய வியாபாரத்தில நொடிஞ்சு, பணம்லாம் நட்டமாகி ரொம்ப கஷ்டத்தில இருந்தவங்களுக்கெல்லாம், இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பலன குடுப்பாரு. ஆரோக்கியத்தில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த தனுசு ராசிக்காரர் மன்னிக்கணும். ஆரோக்கியத்தில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் இப்போ வல்லமெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுப செலவு சம்மந்தப்பட்ட விரயமா மாத்திக்கிறது உங்களுக்கு பல வகையில நல்லது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, சுப செலவுகள், வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கான அமைப்புலாம் இருக்கு. ஸோ கடன் குடுத்தவங்க கூட கண்டிப்பா திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஸோ அதனால நீங்க யாருக்காவது கடன் குடுத்தாலும் நீங்க யாருக்காவது கடன் குடுக்குற மாரி இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரமா கடன குடுக்கறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இத்தன நாளா உடல் நலத்திலும், மனநலத்திலும், குடும்பத்திலும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி எத்தன நாளா, ரொம்ப நாளா பிரச்சனை இருந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் இப்போ ஒரு விடிவை குடுத்துருக்கார். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தனுசு ராசிக்கு காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு, உங்கள் திட்டங்களை சரியாக தீட்டி பயன்படுத்தினால், கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை குடுக்கும். ஏற்கனவே நெறைய பட்டறிவு நெறையா இருக்கு. நெறைய சனி பகவான் நெறைய பிரச்சனைகளை தாண்டி உங்கள கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த அறிவை எல்லாம் வைத்து இந்த குரு திசையில உங்கள மாற்றிக் கொள்ளவில்லை என்றால், நிச்சயமா மீதி இருக்கக்கூடிய காலமும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து கானல் நீரா போயிடும். குருது ப ச தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தற்பெருமை இருக்கக்கூடாது. எனக்கு தெரியுங்கிற அந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது. என்ன தெரியுமோ அத மட்டும் பேசணும். பொய் இருக்கக்கூடாது. ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில இருக்கிறதுனால, தப்பான பழக்கவழக்கங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட் தான் வரும். என்ன சொன்னனோ அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சித்தர்களுடைய வழிபாடுகளுக்கு மாறிக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். அதனால எங்க சித்தர் பீடம் இருக்கோ அங்க போயிட்டு உங்களால முடிந்த உங்களுக்கு வந்து தனுசு ராசி அப்படிங்கிற நெருப்பு ராசியா இருக்கிறதுனால எந்த சித்தர்களுக்கு போனதா இருந்தாலும் கண்டிப்பாக ஜீவசமாதியை வழிபட்டு ஒரு நெய் தீபம் 5 நெய் தீபத்த போட்டு குரு உரையில போய் வழிபட்டு வாங்க. நிச்சயமாக இந்த 1 வருட காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 வருடமாக 7 வருடமாக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இப்போ குரு பகவான் உள்ள வந்து உங்களுக்கு ரணத்தை ஆற்றி இப்போ நல்வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்க நலமுடன் நற்பவி நல்லதே இருக்கட்டும்.